ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றலகு ஐஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரிங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் வேத காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேதிக் ஏஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா தான். அதான் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தமிழ்லையும் வந்து நோட்ஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ தமிழில் வந்து ஆக்சுவலாக அட்டாச் பண்ணேன் அப்படின்னா டைம் ஆகுங்க. ஸோ அதனால தான் வந்து தமிழில் வந்து எடுக்கலை. தமிழ் மீடியம் புக்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தமிழில் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான். நான் ஆனால் உங்களுக்கு யாருக்காச்சும் தமிழில் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கவர்மெண்ட்டோட நோட்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் தமிழ் மீடியம் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் வந்து வாங்குறீங்க. ஸோ அதில் தமிழ் மீடியமும் வந்து இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்காக கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணது. ஸோ அதுலேயும் சேம் கண்டென்ட் தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இதில் நான் இங்கிலீஷில் கொடுக்குறேன்னா நீங்கள் அதை தமிழில் அங்கே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த நான்முதல்வன் முடிஞ்ச உடனே நம்ம வந்து அடுத்தடுத்து எல்லா டாபிக்ஸையும் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம வந்து எடுத்து வந்து போடலாம். ஏன்னா நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இது இப்போ கொஞ்சம் டைம் இல்லாதனால ப்ளஸ் வந்து ரிசோர்ஸும் வந்து அவைலபிளாக இல்லை. ஆக்சுவலாக ரிசோர்ஸ் இருக்குது. எடுக்கிற நபர் வந்து கொஞ்சம் அவங்களெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவங்க வந்து வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து தமிழ் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ என்னாலையும் முடிஞ்சது இப்போதைக்கு இந்த எக்ஸாமுக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்னு நான் பிளான் போட்டதுனால என்னால் இவ்வளோ தான் வந்து பண்ண முடியும். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். மேக்ஸிமம் நான் வந்து எல்லாமே வந்து தமிழோட வேர்டிங்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். சொல்லி தான் நடத்திட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் வீடியோவில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியும் அதே மாரி புரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து கண்டிப்பாக டேர்ம்ஸ் உங்களுக்கு அந்த டெர்மினாலஜி வந்து தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷோட வேர்டு என்னென்னு. ஸோ அதனால் நீங்கள் அந்த இங்கிலீஷ் வீடியோ வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் நான் சொன்ன மாதிரி தமிழ் நோட்ஸை வந்து நீங்கள் சோர்ஸ் நான் உங்களுக்கு கூட நான் பண்ணித்தரேன். நீங்கள் வந்து மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் அனுப்பிடுறேன். ஓகேவா? இதுதாங்க. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இப்போ வேதிக் ஏஜ் வந்து பார்க்கலாம். ஸோ வேதிக் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரொடக்ஷன். இட் ரெஃபர்ஸ் டு த பீரியட் வென் வேதிக் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ஸ் வேர் கம்போஸ்ட் இன் இந்தியா. அதாவது வேதகால சமஸ்கிருத டெக்ஸ்ட்டை நான் கம்போஸ் பண்ணுவாங்க. ஒரு புக்ஸோ இல்லை ஒரு ஆர்டிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட புத்தகங்கள் இதெல்லாம் வந்து வந்த காலத்தை தான் நம்ம வேத காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிளான ஒரு டெஃபினேஷன். இன் திஸ் ஏஜ் ஆஃப் ஆரியன்ஸ், அதாவது இந்த ஏஜை இட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஆரியன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஆரியர்களின் காலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஹூ ஆர் சப்போஸ் டு ஹவ் மைக்ரேட்டட் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. ஆரியர்கள் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து மைக்ரேட் பண்ணி, ஸோ ஏஷியாவினுடைய மையப்பகுதியிலேருந்து மைக்ரேட் பண்ணி அப்படியே வந்து வந்திருக்கிறாங்க இன்டு இந்தியன் சப்காண்டினென்ட். ஸோ இந்தியா அப்படிங்கிறது இந்தியா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இதே வந்து இந்தியன் சப்காண்டினென்ட் அப்படின்னா என்னென்னா இந்தியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே சேர்த்து ஒரு ஓவராலாக வரக்கூடியது தான் இந்தியன் சப்காண்டினென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்தியா வேறு, இந்தியன் சப்காண்டினென்ட் வேறு. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்தியாவை சுற்றி உள்ள கண்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து சேர்ந்து வருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானு, ஸோ இந்த பக்கம் வந்து நேபாள் மேலே, அதே மாதிரி பூட்டான். ஸோ இதெல்லாமே சேர்ந்து வரக்கூடியது இந்தியன் சப்காண்டினென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த இந்தியன் சப்காண்டினென்ட்குள்ளே மைக்ரேட் ஆகி வர்றாங்க யார்? ஆரியர்கள். ஓகேவா? இப்போ ரிக்வேதா கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆரியன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருந்த ஆரியர்களை பற்றி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து ரிக்வேதம் வந்து கொடுக்குது. ஸோ ரிக்வேதா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இப்போ ரிக்வேதா வந்து ஏர்லியஸ்ட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறோம் ஆஃப் த இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ். ஸோ இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் வந்த ஏர்லியஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அதுதான் இந்த ரிக்வேதா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து அவஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியது ஓல்டஸ்ட் டெக்ஸ்ட் இன் இரானியன் லாங்குவேஜ். இப்போ இந்தோ யூரோப்பியன் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இரானியன் லாங்குவேஜில் ஒரு ஓல்டஸ்ட் டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அவஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆரியன்ஸ் ப்ரெசென்ட் இன் கசைட் இன்ஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ 1600 BCயில் எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்கன்னா ஈராக்கில் இருந்து. அண்ட் ஒரு 2 இன்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து ஈராக்கில் 1600 BCயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்கிரிப்ஷனுக்கு பேர் காசைட் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ அதில் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆரியன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி மித்தானி இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடியது 14th century BC சிரியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. இதுலேயும் ஆரியர்களை பற்றிய தகவல்கள் வந்து இருக்குது. அடுத்து வேதிக் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கிவ்ஸ் அஸ் a clear idea of political, social, economic. ஸோ சமூக, பொருளாதார,
அப்புறம் வந்து எல்லாமே சமய சமூக பொருளாதார இது எல்லாமே அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்ட்டு இந்த 3 வகையில் பொலிட்டிக்கலாகவும் சொல்லுது, சோஷியலாகவும் சொல்லுது, எக்கனாமிக்கலாகவும் வந்து சொல்லுது. யாரோடது? ஆரியன்ஸோடது அண்ட் தேர் கன்ஃப்ளிக்ட் வித் நான் ஆரியன்ஸ். ஸோ ஆரியர்களை பற்றியும் அவர்களோட நான் ஆரியர்களோ மேலே அவங்க கொண்ட அந்த அவங்க கொண்டன்னு இல்லை, அது வந்து அவங்களோட ஒரு கன்ஃப்ளிக்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்ல. ஸோ வந்து ஆரியன்ஸ்க்கும் நான் ஆரியன்ஸ்க்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதை பற்றியும் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லுது. ஓகேவா? இந்த வேதிக் லிட்ரேச்சர். இப்போது 4 வேதா இருக்குங்க. ஸோ வேதா அப்படின்னு எடுத்தாலே நீங்கள் வந்து 4 வேதா இருக்கும். ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. ஓகேவா? ஸோ ரிக், சாம, யஜுர், அதர்வா. இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த 4ஐயும் வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எது படித்தாலுமே வந்து ஒரு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து வந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் உங்களோட பர்சனல் ஸ்டாண்ட் என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எதையுமே வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. உங்களோட பர்சனல் ஸ்டாண்டை நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு பொதுவான பார்வையில் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டு போகணும். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து வரும் உங்களோட ப்ரிப்பரேஷன் டயத்தில், உங்களோட சிலபஸ்லேயே கூட இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து அதை படிக்கும்போது நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு வந்து போகாமல் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருந்தாலும் அதை நீங்கள் வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே பொதுவாக தான் இருக்கணும், ஒரு பக்கமாக சாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்காதீங்க, தோணுச்சு அதான் சொல்கிறேன். ஓகே, ரிக்வேதா அப்படிங்கும்போது இதாங்க ஓல்டஸ்ட் வேதா. ஸோ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் இம்பார்ட்டன்டானது. ரிக்வேதாவில் இதுதான் ஓல்டஸ்ட் வேதா, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். ஸோ கம்பைல்டு பிட்வீன் 1500 பிசிலேருந்து 1000 பிசிக்குள்ளே வந்து கம்பைல் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து கம்பைல் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, அடுத்து கன்சிஸ்ட் ஆஃப் இதில் வந்து ஹிம்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது ஹிம்ஸ் அப்படின்னா வந்து சுக்தா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, பாடல் வரிகள், அந்த பாடல்கள் 4 லைனாக இருக்கும்ல, ஸோ செய்யுள்ளலாம் தமிழில், அந்த மாதிரி ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 1028 வந்து இருக்குங்க. ஸோ விச் ஆர் டிவைடட் இன்டு 10 மண்டலாஸ். ஸோ 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஆர் புக்ஸ், மண்டலாஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை புக்ஸ்ன்னு சொல்லுவோம். 10 வந்து பிரிச்சுக்கிறாங்க. அடுத்து உபவேதா ஆஃப் ரிக்வேதா, அதாவது இந்த 4 வேதங்களுக்கும் ஒவ்வொரு உபவேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். தமிழ்லையும் உபவேதம் தான். ஸோ ஒவ்வொரு உபவேதம் வந்து இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிக்வேதாவுக்கு உபவேதம் வந்து ஆயுர்வேதா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஆயுர்வேதா அப்படிங்கிறது தான் இந்த ரிக்வேதாவோட உபவேதம். அடுத்து சாமவேதா வந்து வேதா ஆஃப் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மந்திரங்களால் நிரப்பப்பட்ட ஒரு வேதம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாகவே சாண்ட் மட்டும்தான், மந்திரம் மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ இதை கம்பைல் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1000 பிசியிலேருந்து 600 பிசியில் வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க, 600 பிசிக்குள்ளே. ஓகேவா? அடுத்து உபவேதா ஆஃப் சாமவேதா இஸ் த கந்தர்வ வேதா. அதாவது சாமவேதாவோட உபவேதம் வந்து கந்தர்வ வேதா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ கந்தர்வ வேதா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து யஜுர்வேதா. ஸோ யஜுர்வேதான்னு பார்க்கும்போது ஒர்க்ஷிப் அல்லது ரிச்சுவல் நாலேஜ் இருக்கும். ஸோ எப்படி தெய்வத்தை வந்து எப்படி அணுகணும், ஸோ ரிச்சுவலாக இருக்கக்கூடிய நாலேஜ், அதாவது நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் செய்யணும், இந்தந்த சமுதாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி ரிச்சுவலாக இருக்கக்கூடிய எல்லா நாலேஜும் வந்து அதில் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து கம்பைல்டு. இதோட கம்பைலேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 1000 பிசி டு 600 பிசி தான். ஸோ டீல்ஸ் வித் த ப்ரொசீஜர் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். அதாவது அந்த காலத்தில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல மன்னர்கள்லாம். ஸோ அந்த சாக்ரிஃபைசஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஸ்வமேதா யாகம் வந்து அஸ்வமேதா சாக்ரிஃபைஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது அஸ்வமேதா பண்ணுறது எப்படி, அதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த யஜுர்வேதா வந்து சொல்லுமா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர், டீல்ஸ் வித் ப்ரொசீஜர். அடுத்து உபவேதா. ஸோ யஜுர்வேதாவோட உபவேதம் வந்து என்னென்னு பார்க்கணும்ல. ஸோ யஜுர்வேதாவோட உபவேதம் வந்து தனுர்வேதா. ஸோ தனுர்வேதா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த 4 உபவேதாவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதர்வ வேதா. ஸோ கம்பேர்டு பிட்வீன் 1000 பிசி டு 600. இதுவும் 1000 to 600 பிசி தான். கிளாசிஃபைட் இன்டு 20 கந்தாஸ் அப்படின்னு சொல்கிறோம். கந்தா அப்படின்னா புக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒன்று 20 கந்தாஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை 20 புக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தது 10 மண்டலாஸ்ன்னு சொல்லுவோம், இது கந்தாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, வித் அதில் 1028 ஹிம்ஸ் இருந்தது, இதில் 711 ஹிம்ஸ் இருக்குது, 711 ஹிம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ உபவேதா ஆஃப் அதர்வ வேதா வந்து ஷில்ப வேதா. ஸோ அதர்வ வேதாவோட உபவேதா வந்து என்ன அப்படின்னா ஷில்ப வேதா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஷில்ப வேதா, ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரம்மனாஸ். ஸோ இந்த பிரம்மனாஸ் அப்படின்னா என்ன, இந்த பிரம்மனாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு போர்ஸ் டெக்ஸ்ட்ஸு. ஸோ அதாவது போர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உரைநடை. ஸோ உரைநடை டெக்ஸ்ட்டுங்க, இது வந்து ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே இருக்கும், பாராக வந்துருக்கும். தட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஹிம்ஸ் ஆஃப் த வேதா. ஸோ வேதங்களில் இடம்பெற்ற பாடல்களை வந்து விளக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் வந்து உங்களுக்கு பிராமணாஸில் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஈச் வேதா ஹேஸ் ஒன்
ஆர் மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் பிராமணாஸ். ஸோ ஒவ்வொரு வேதத்துக்கும் அதற்குரிய ஒரு ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட பிராமணாஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ரிக்வேதத்துக்கு இருக்கக்கூடிய பிராமணாஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஐத்திரேயா பிராமணா அப்படின்னு சொல்லுவோம், அல்லது கௌஷிதாக்கி பிராமணா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா. அடுத்து சாமவேதாவுக்கு வந்து இருக்கக்கூடிய பிராமணாஸ் வந்து என்ன அப்படின்னா தாண்டியா அப்படின்னு சொல்லுவோம், தாண்டியா பிராமணா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஜெய்மினியா அப்படின்னு சொல்லுவோம், ஜெய்மினியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஷின் ஏரியா தான். அடுத்து யஜுர்வேதா. ஸோ யஜுர்வேதாவுக்கு இருக்கக்கூடிய பிராமணாஸ் வந்து தைத்திரேயா. ஸோ எப்படி அங்கே ஐத்திரேயாவோ இங்கே தைத்திரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம் யஜுர்வேதாக்கு. அதே மாதிரி தைத்திரேயா அண்ட் இன்னொன்று இருக்கும். ஸோ இங்கே மட்டும் தான் ஆர் கொடுத்துருப்பேன், மித்ததுக்கெலாம் ஆண்டு கொடுத்துருப்பேன். ஸோ தாண்டியா அண்டு ஜெய்மினியா. அதே மாதிரி தைத்திரியா அண்டு ஷட்பாதா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா. அடுத்து அதர்வ வேதா. ஸோ அதர்வ வேதா வந்து பார்த்தோம் அப்படின்னா கோபாத் அப்படின்னு சொல்லுவோம், கோபாத், அவ்வளோதான், கோபாத். ஸோ கோபாத் பிராமணாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா. இது 4மே வந்து பிராமணாஸ். ஸோ பிராமணாஸ் மட்டும் தானே ஆரண்யகாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பிராமணாஸ்க்கு அடுத்து ஆரண்யகா அப்படின்னு ஒன்று தமிழில் வந்து சொல்லுவோம். இந்த ஆரண்யகாஸ் வந்து என்ன அப்படின்னா philosophy is written mainly for the forest dwelling hermites and their disciples. ஸோ காட்டிலேயே வந்து வாழக்கூடிய ஃபாரஸ்ட் டுவெல்லிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ காடை வந்து ஒரு வீடாக்கி முற்றிலும் திறந்து காட்டில் புகுந்து வாழக்கூடிய ஒரு நபர்கள், அவங்களுக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய டெசிபிள்ஸுக்கும் வந்து இயற்றப்பட்டது தான் இந்த ஆரண்யகாஸ். ஸோ சிம்பிளாக அதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆரண்யம் அப்படின்னா காடுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ காடுக்கு இன்னொரு பெயர் வந்து ஆரண்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆரண்யகாஸ் அப்படின்னா அவங்களுக்காக இயற்றப்பட்ட ஒரு ஃபிலாசபி அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஆர் த அப்பண்டிஸ் ஆஃப் பிராமணாஸ். ஸோ பிராமணாஸுக்கு இருக்கிற ஒரு அப்பண்டிசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே ஆர் த அப்பண்டிசஸ் ஆஃப் பிராமணாஸ். ஸோ கீழே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓகே. தே கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் த பிரிட்ஜ் பிட்வீன், அதாவது பிராமணாஸுக்கும் உபனிஷத் அப்படின்னு நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். உபனிஷதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த உபனிஷதத்துக்கும் இந்த பிராமணாஸுக்கும் நடுவில் ஒரு பாலமாக செயல்படுது இந்த ஆரண்யகாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அதோட தான் அதோட மெயின் ஃபங்க்ஷனாக. அடுத்து உபனிஷதாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உபனிஷதாஸ் கண்டெயின் இதுவும் வந்து ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் அபவுட் த சாக்ரிஃபைஸ், பாடி, யூனிவர்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு அண்டம் எப்படி, அதோட நம்மளோட உடல் எப்படி, நம்ம வந்து தியாகம், நம்மளோட சாக்ரிஃபைஸ், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஃபிலாசபியான ஒரு ஐடியாஸ் வந்து கொடுக்கக்கூடியது தான் அதை பற்றின ஐடியாஸ் எல்லாமே அந்த புக்கில் வந்து இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உபனிஷத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 108 உபனிஷத்து இருக்குங்க. ஸோ 108 உபனிஷத்து வந்து இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அடுத்து வேதங்காஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வேதங்காஸ் அப்படின்னா லிம்ஸ் ஆஃப் வேதாவுக்கு ஒரு உதவி புரியக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டு, அதான் லிம்ஸ் ஆஃப் வேதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆர் ரிட்டன் ஃபார் ஹவு டு சாண்ட் வேதா ப்ராப்பர்லி. ஸோ ஒரு வேதத்தை நீங்கள் வந்து சாண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து ப்ராப்பராக வந்து சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வேதங்கா வந்து சொல்லுங்கள். ஸோ வேதங்கா வந்து சொல்லும், அதோட வேலை. தெர் ஆர் 6 வேதங்காஸ் வந்து இருக்குங்க. மொத்தம் 6 வேதங்காஸ் வந்து இருக்குது. ஓகே. அடுத்து சூத்ர சைத்யா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா 600 BCலேருந்து 300 BC வரைக்கும் இஸ் நோன் அஸ் த பீரியட் ஆஃப் சூத்ராஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். when various literatures of சூத்ராஸ் were written. ஸோ அவங்களுக்கான ஒரு லிட்ரேச்சர், சூத்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான லிட்ரேச்சர் வந்து எழுதுகிறாங்கங்க. ஸோ அதுதான் இந்த டயத்தில் வந்து. ஓகேவா. ஓகே. அப்புறம் சூத்ராஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர் இந்த வேதிக் லிட்ரேச்சர் நோனஸ் பிராமணாஸ்லையும் ஆரண்யகாலையும் மட்டும்தான் சூத்ராஸ் வந்து முதல்ல வந்து இந்த இவங்க வந்து அப்பியர் ஆகுறாங்க. ஸோ இவங்களை பற்றியும் வந்து எழுதுகிறாங்க. அதே மாதிரி தெர் ஆர் 6 சூத்ராஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. அடுத்து ஏர்லி வேதிக் ஏஜ், மிடில் வேதிக் ஏஜ், லேட்டர் வேதிக் ஏஜ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஏர்லியில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ டேரெக்டாக லேட்டர் வந்து ஏர்லியும் அண்ட் லேட்டரும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அதான் மிடில் கிடையாது. ஓகே. ஏர்லிக் வேதிக் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா காலம் வந்து பாருங்கள் 1500 1000 BC. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் தான். த ஹோல் ரீஜன் இன் விச் த ஆரியன்ஸ் ஃபஸ்ட்டு செட்டில்டு இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் இஸ் கால்ட் லேண்ட் ஆஃப் 7 rivers. அதாவது ஆரியர்கள் வந்து நேராக வந்து செட்டில் ஆன அந்த இடத்தோட பேர் வந்து லேண்ட் ஆஃப் 7 rivers அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The word Samudra is mentioned in Rigveda, but it mainly denotes a collection of water. சமுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து ரிக்வேதா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் வாட்டரை வந்து குறிக்குது. ட்ரைபல் சீஃப் in the center is called as ராஜன். ஸோ ட்ரைபல் சீஃப்ஸ் வந்து ராஜன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோங்க. ப்ரொடெக்டர் ஆஃப் ஹிஸ் ட்ரைப், அதாவது அவரோட குலத்தை வந்து காக்கக்கூடிய ஒரு நபர் ராஜன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், ட்ரைபல் சீஃப் அப்படின்னு. Several tribal or the clan based assemblies such as Sabha, Samiti, அப்புறம் விதாதா, அப்புறம் வந்து ஞானா எக்ஸட்ரா ஆர் மென்ஷன் ரிக்வேதா. அதாவது
ட்ரைபல் அல்லது கிளான் பேஸ்டு அசம்பிளிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதோட வார்த்தைகள். ஸோ வந்து அசம்பிளினா ஒரு கூட்டம் வந்து கூடுறாங்க, அது வந்து ட்ரைபல் கூட்டமாக வந்து இருக்குது அந்த காலத்தில். அதை வந்து சபான்னு சொல்லுவோம், சமித்தின்னு சொல்லுவோம், விதாதான்னு சொல்லுவோம், கானான்னு சொல்லுவோம். இதெல்லாமே ஒவ்வொரு பெயர்கள், கூட்டத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு பெயர்கள், ஒரு அசம்பிளி மாதிரி போடுறாங்கல்ல, ஸோ அதுக்கான பெயர். இந்த 4மே வந்து ரிக்வேதாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். அடுத்து the two priests who played a major part in the time of Rigveda are Vashishta and விஸ்வமித்ரா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும், ஸோ வசிஷ்டான்னு சொல்லக்கூடியவரும் இவங்க ரெண்டு பேரும் பிரைஸ்ட்டு ரொம்ப ஒரு மேஜரான ஒரு பார்ட் வந்து ரிக்வேதா டயத்தில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. விஸ்வமித்ரா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான நபர்கள், அதனால் கொடுத்துருக்கேன். விஸ்வமித்ரா கம்போஸ்ட் ஆஃப் காயத்ரி மந்திரம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் சொல்லக்கூடிய காயத்ரி மந்த்ரான்னு சொல்கிறோம்ல, அதை வந்து கொண்டு வந்தவர், அதாவது கம்போஸே பண்ணவர் வந்து விஸ்வமித்ரா. அடுத்து த சீஃப்ஸ் ரிசீவ்டு வாலண்டரி ஆஃபரிங்ஸ் ஃப்ரம் த பீப்புள் கால்டு பலி. ஸோ பலி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ பலி அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து வாலண்டியராக போய் மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எங்களை ஆள்றீங்க, ஸோ நீங்கள் எந்த பொருட்களை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேர்ம் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஏர்லி வேதிக் ஏஜ் வந்து பேட்ரியார்க்கியல் சொசைட்டியாக இருந்தது, ஒரு ஆணாதிக்கம் மனப்பான்மையாக வந்து சொசைட்டி வந்து இருந்துச்சு. அடுத்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ். ஸோ மேரேஜ், கல்யாணம், திருமண சடங்குகள் இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேதிக் காலத்திலேயே. அடுத்து பாலிகமி வந்து இருந்ததுங்க. ஸோ பாலிகமி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸோ நிறைய மனைவிகளை வந்து வச்சுக்கிறது, மோர் தேன் ஒன் ஒய்ஃப், அதுதான் வந்து பாலிகமி. இதே பேட்ரியார்க்கியல் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து ப்ராக்டிஸ் ஆஃப் லெவரேட், அதாவது ப்ராக்டிஸ் ஆஃப் மேரியிங் த பிரதர்ஸ் விடோ. ஸோ இது வந்து கொஞ்சம், அதாவது விடோ ரீமேரேஜோட ப்ராக்டிஸ் வந்து இருந்தது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ விடோ ரீமேரேஜ் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். திருமணம் ஆகி ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விடோன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட மறு வாழ்க்கை, அதாவது மறுமணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, விடோ ரீமேரேஜ், அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் மேரியிங் த பிரதர்ஸ் விடோ, அதாவது சொல்லப்போனால் வந்து தன்னோட அண்ணனோட மனைவி வந்து, அண்ணன் இறந்ததுக்கப்புறம் தம்பி வந்து அந்த மனைவியை வந்து திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், அதுதான் வந்து லெவரேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுவும் வந்து ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து சைல்டு மேரேஜுக்கான எந்த எவிடன்ஸும் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, எந்த ஒரு எடுத்துக்காட்டும் வந்து இல்லை, நோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ். அது மாதிரி தாசாஸ் அண்ட் தாசியாஸ் வர் ட்ரீட்டட் அஸ் ஸ்லேவ்ஸ் அண்ட் சூத்ராஸ். ஸோ வந்து இவங்களை அடிமையாக நடத்தியிருக்கிறாங்க. அவங்க பேரை வந்து தாசாஸ் அண்ட் தாசியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து ஒரு அடிமையாக வந்து நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஒரு இதுவும் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போது ட்ரைபல் சொசைட்டி வந்து எப்படி டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா, வாரியர் ஒரு குரூப்பு, அது கீழே ப்ரைஸ்ட்ஸ் வந்து இருக்காங்க, அது கீழே மக்கள், அப்புறம் வந்து சூத்ராஸ், இப்படி வந்து 4 லேயராக வந்து டிவைட் ஆகிருக்கு. ஓகேவா, இது வந்து கொடுத்துருக்கேன். தேர் ஆர் சோ மெனி ரெஃபரன்சஸ் டு த கவ் அண்ட் த புல் இந்த ரிக்வேதா. ஸோ ரிக்வேதா காலத்தில் வந்து கவ் மற்றும் புல், ஸோ அதோட எவிடன்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா இவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து வேத காலத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க, அதுவும் மெயினாக ரிக்வேதா காலத்தில். ஓகே, அக்ரிகல்ச்சரில் பெட்டர் நாலேஜ் இருந்திருக்குங்க. ஸோ இந்த டயத்தில் அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணணும் விவசாயம் அப்படிங்கிறதுல முழுசாக வந்து அறிஞ்சிருந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருந்திருக்கு. ரூரல் இன் நேச்சராக தான் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பெரிய பெரிய கட்டடங்கள் அர்பனாக வந்து மாறலை, ரூரல் பீப்புளாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் வேதிக் காட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். முக்கியம், இந்திரா வந்து வார்லாடாக இருந்திருக்கிறாங்க, அக்னி வந்து ஃபயர், அதே மாதிரி சோமா வந்து காட் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க் சோமபானம்னு சொல்லுவோம்ல, அதுவும் வந்து இருந்திருக்குது. அதே மாதிரி மருத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மருத்ஸ் அப்படின்னா காட் ஆஃப் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்கிறோம், காற்று. ஓகே, அடுத்து ஃபீமேல் டிவைனிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதித்தின்னு சொல்கிறோம், உஷான்னு சொல்கிறோம். இவங்களாம் வந்து பெண் கடவுள்கள், அவ்வளோதான். ஓகே, அடுத்து த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ், அதாவது தஷ்ரதன் யுத்தா, அதாவது தஷ்ராஜன் யுத்தா. ஆமாம், தஸ்னா 10ன்னு அர்த்தம்ல ஹிந்தியில். ஸோ தஸ் ராஜன் யுத்தானா 10 கிங்ஸ் பேட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நடந்திருக்குங்க. வாஸ் ஃபாட் பிட்வீன் த ட்ரைப் பரதாக்கும் led by the king Shudras and the confederacy of the other 10 tribes. ஸோ வந்து கிங் சூத்ராஸ் வந்து லெட் பண்ணி பரதாஸுக்கும் மித்த 10 ட்ரைபுக்கும் வந்து ஒரு ஃபைட் நடந்திருக்கு. அதை பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம், ஆனால் நான் தான் வந்து வேணான்னு விட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோ டீப்பாலாம் வந்து கொஷின் வந்து வராது. ஸோ இன்னும் நிறைய நமக்கு பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் வந்து விட்டுட்டேன். ஓகே, அதை நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து இப்போது த பரதாஸ் எமர்ஜ்டு விக்டோரியஸ் இந்த பேட்டில் ஜெயிச்சது பரதாஸ், அண்ட் விச் வாஸ் ஃபாட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர்
என்ன ரிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ரவி ரிவருங்க. ஸோ பருஷினி அப்படின்னு வந்து சொல்கிறோம், பருஷ்னி அப்படின்னு சொல்கிறோம், அப்போ உள்ள பெயர். அடுத்து ஏர்லி வேதிக் வந்து முடிஞ்சது. அடுத்து லேட்டர் வேதிக் ஏஜ் வந்து 1000 to 600 BC. இதில் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 1000 BC த யூஸ் ஆஃப் அயன் அப்பியர்ட். இந்த அயன் அதாவது இரும்பின் பயன்பாடு வந்து ஆரம்பிக்கிறது தொடங்குது. ஸோ ஈஸ்டர்ன் பஞ்சாபில், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷில், மத்திய பிரதேஷில், ராஜஸ்தானில் வந்து தொடங்குது. அயன் இஸ் ரெஃபர் டு அஸ் ஷியாமா அப்படின்னு சொல்கிறோம், ஆர் கிருஷ்ணா ஆயாஸ் இன் லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட். அதாவது ஒன்றும் இல்லை, இதில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க, இரும்பு வந்து இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, இது கூட தேவையில்லை, விட்டுருங்க. லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து எக்ஸ்கவேஷன் ஷோ தட் அயன் வெப்பன்ஸ் சச்சஸ் ஆரோ ஹெட்ஸ், ஸ்பியர் ஹெட்ஸ். ஆரோ ஹெட்ஸ்னால் தலை வந்து இப்படி இருக்கும், ஸ்பியர் ஹெட்ஸும் அதை மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வேட்டையாடுறதுக்கு கேம் டு பி காமன்லி யூஸ்ட் இன் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் ஃப்ரம் அபவுட் 800 BCலேருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து கேட்பீங்க வேட்டையாடுறதா, அதான் வேட்டையாடுற மனுஷங்க வேதிக் காலம் வரைக்குமா இருந்தாங்க அப்படின்னு கேட்பீங்க. வேட்டையாடுறது அப்படின்னா உணவை வந்து சமைக்கிறதுக்காக கூட அந்த கத்தியை, அந்த ஈட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ வேட்டையாடுறதுனா பழங்கால மனிதர்கள் மாதிரி வந்து பேலியோலித்திக்கு, மீசோலித்திக்கு அந்த டயத்தில் படிக்கிற மாதிரி டேரெக்டாக வந்து வேட்டையாண்டு தான் சாப்பிட்டாங்கன்னு இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க வந்து இது ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் நல்லா டெவலப் ஆயிடுச்சு வேதிக் பீரியட்லேயே. ஸோ அதனால் இவங்க வந்து சமைச்சு சாப்பிடக்கூடியவங்க தான். வேட்டை அப்படிங்கிறது வந்து இவங்க சப்போஸ் எதாவது அனிமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அதை வந்து குத்தி கிழிக்கிறதுக்காக ஈட்டி பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அந்த ஸ்டோன் டூல்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா அது வந்து யாரையாச்சும் வெப்பன்ஸ் யாராவது தாக்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அதுக்காக வச்சுருந்துருக்குறாங்க. அதை எக்ஸ்கவேட்டும் பண்ணியிருக்கிறாங்க அயன் வெப்பன்ஸ். அவ்வளோதான். இப்போ இவங்க வந்து செட்டில்டு லைஃப் பார்த்தீங்களா, இதிலே நான் சொல்லியிருந்தேன். செட்டில்டு லைஃப்னாலே இவங்க வந்து வேட்டையாடுறவங்க இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேட்டையாடணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்த விட்டு இடம் வந்து போயிட்டே இருப்பாங்க, நோமேடிக் லைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நாடோடிகள் வாழ்க்கை. இது இவங்க வந்து செட்டில்டாக இருக்காங்க, அதனால் அக்ரிகல்ச்சர் இருக்குது மெயினாக. அதனால் இவங்க வந்து வேட்டை வந்து ரொம்ப வந்து ஈடுபட மாட்டாங்க, வேட்டையிடலாம். ஓகே, அடுத்து பிகினிங் ஆஃப் டவுன். ஸோ வந்து ரூரல்னு அங்கே பார்த்தோம்ல, இங்கே வந்து அப்படியே டவுன் வந்து ஆரம்பிக்குது, டவுன்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க. வர்ணா டிவைடட் சொசைட்டி. ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து வர்ணம் வந்து வேலை பார்க்குது, சொசைட்டியை வந்து கொஞ்சம் டிவைட் பண்ணுது. அசம்பிளிஸ் லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அதாவது பெரிய கூட்டங்கள்லாம் நடத்துவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போயிடுது. ட்ரேசஸ் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த சீஃப் ஆஃப் த கிங் ஆர் த கிங் ஆல்சோ அப்பியர் இன் லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட். அதாவது மன்னர் அல்லது தலைமை இருக்கக்கூடிய நபருக்கு எலெக்ஷன் வச்சு எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ட்ரேசஸும் வந்து தடங்களும் வந்து இருக்குது, டெக்ஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் வாஸ் சீஃப் மெயின்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட். அங்கேயே வந்து பார்த்துட்டோம் அக்ரிகல்ச்சர் நல்ல நாலேஜ் இருந்ததுன்னு. அப்போ அதை இன்னும் அது இப்போ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொழிலாகவும் மாறிடுச்சு. காப்பர் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் மெட்டல்ஸ் டு பி யூஸ்டு பை வேதிக் பீப்புள். வேதிக் மக்கள் வந்து யூஸ் பண்ண, வேதகால மக்கள் வந்து பயன்படுத்திய முதல் உலோகம் மெட்டல் பார்த்தோன்னா காப்பர். லேட்டர் வேதிக் டிவிஷன் சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்கேயும் வந்து பிராமணாஸ் இருக்கிறாங்க, க்ஷத்ரியாஸ் இருக்காங்க, வைஷ்யாஸ் இருக்காங்க, சூத்ராஸ் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 வந்து பிரிக்கிறாங்க சொசைட்டியை. உமன் வேர் ஜெனரலி கிவன் அ லோயர் பொசிஷன் தாங்க இருக்குது. ஸோ உமனோட பொசிஷனும் வந்து நம்ம படிக்கணும், எல்லா மன்னர் காலத்தையும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை இங்கேயும் வந்து நான் கொடுத்துட்டேன், லோவர் பொசிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆஷ்ரமாஸ் இல்லை ஷ்ரமாஸ் அப்படின்னு சொல்லுவோம், சைலண்ட்டாக போனாலும் ஷ்ரமாஸ் ஆஃப் ஆர் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். இது 4 வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 4 படிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நாட் வெல் எஸ்டாப்ளிஷ் இன் லேட்டர் வேதிக் டைம்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தரலாம். பிரம்மச்சாரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது, கிரகஸ்தா ஹவுஸ் ஹோல்டராக மாறுறது, வனப்பிரஸ்தா அதாவது ரிட்டையர்ட் ஆகிறது, சன்னியாசா ஆர் அசட்டிக் ஹூ கம்ப்ளீட்லி ரெனவுன்ஸ்டு த வேர்ல்டு லைஃப், எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி போயிடுறது. ஸோ இது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகலையாம். ஸோ லேட்டர் வேதிக் டயத்தில் இதை யாரும் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து ஆரியன் கல்ச்சர் டெவலப்டு அண்டர் பிராமணிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ பிராமணிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து ஆரியன் கல்ச்சர் வந்து டெவலப் ஆகுது. 2 ப்ராமினென்ட் என்ன ரிக்வேதிக் காட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், இந்திரா அண்ட் அக்னி. அண்ட் லாஸ்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ், மெயினாக அங்கே இருந்த ரிக்வேதிக் கடவுள்களில் 2 முக்கியமான நபர்கள் இந்திரர் மற்றும் அக்னி. இவங்க அவங்களோட இம்பார்ட்டன்ஸை வந்து இழந்துடுறாங்க. அப்படின்னா அவங்கள கும்பிடுறவங்க கம்மியாயிட்டாங்க, கும்பிடுறதும் இல்லை அவங்கள முன்ன மாதிரி அப்படின்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் காட்ஸ். சரி, அப்போ இங்கே யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் காட்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கிரியேட்டர் பிரஜபதி அப்படின்னு சொல்கிறோம், கிரியேட்டரை. காட் ஆஃப் அனிமல்ஸை வந்து ருத்ரா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ப்ரிசர்வர் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் பீப்புள், மக்களை வந்து பாதுகாவலர் மற்றும் வந்து பார்த்துக்கிறது விஷ்ணு கடவுள் நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து காட் ஆஃப் ஷூத்ராஸ் வந்து புஷான் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சாக்ரிஃபைசஸ் இன்வால்வ்டு த கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ் ஆன் லார்ஜ் ஸ்கேல். மெயினாக அனிமல்ஸ் வந்து ரொம்ப வந்து சாக்ரிஃபைஸ் வந்து கொடுக்குறாங்க, அது வந்து அதிகரிக்குது. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இது எல்லாமே வந்து லேட்டர் வேதிக் ஏஜோட முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ வேத காலத்தை பற்றி முற்றிலும் முழுமையாக வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் விட்டு போயிருக்கோம் அப்படின்னா
கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். நான் எல்லாமே வந்து பார்த்துட்டேன். ஸோ உள்ளே கொஞ்சம் டீப்பாக வந்து இருக்கும். அது வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. இதிலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வரும். ஸோ ஓகேங்க. நம்ம வந்து இந்த 4 எக்ஸாம் வந்து அதுக்காக தான் நம்ம வந்து சீரிஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் வந்து நான் சொல்ல முடியும். நோட்ஸ் இதுவும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மெயில் பண்ணீங்க அப்படின்னாலே டேரெக்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் வந்து அனுப்பிடுவேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க. பார்க்கலாங்க.